பாஞ்சாலி பாஞ்சாலி என்று சொல்லுவாங்க. பாஞ்சாலி, ஆமாம். எப்படி தெரியுமா? ஆயிரம் பாண்டவர்கள் தேவிதான் மாது நடந்து அலறாங்க. 10 பேர் மாமா. யார் அலர்ந்து? மிருதக்காரன் நாடி. நான் தான் அவங்கள பார்த்து அலறணும். சரி வாய் வளமுடன். இருந்தாலும் மதன் அப்படி இருந்தாலும் இந்த பெரிய சபையில் வந்தவர் யாருன்ற விளக்கம் புரியுறதா? சைலன்ஸ் நோ. யாருன்ற விளக்கம் புரியுறதா? சொல்லுங்கம்மா. சொன்னால் தெரியும். சொல்லலாம்
யாருக்கும் தெரியாதுப்பா. செல் கொடுத்து கேளப்பா சரணம். சரிம்மா. இந்த பெருத்த சபையிலே வந்தவர் யாரென்ற விளக்கம் புரிகிறதா? அஞ்சப்பாட்டவர்கள் 5 பேர்கள். 5 பேர்கள் எங்க வீட்டுக்கார். ஓஹோ, அந்த 5 நீங்க வளப்படுத்திருக்கீங்க. இந்த பாவி துரியான் இருக்கிறானே, அவன் செய்த கொடுமையினால் இந்த கோலத்தோடு வந்துகிறானப்பா. ஆமா, அப்படி இருந்தாலும் தேவிக்கும் பாய்ச்சல் மகாராஜாவுக்கும்
இருவருக்கும் பிறந்து 7 பேரும் பாஞ்சாலி என்பது உயர்நாமதே. ஆமாம், திரௌபதி என்று சொல்வார்கள் அப்பா. ஆமா, அப்படி இருந்தாலும் எங்க அண்ணாவை காட்ட வேண்டும். புறப்பட்டு போகலாம். ஆகட்டும் அம்மா. வந்தானோ வந்தானோ மங்கள பேரு கும்மணி மங்கள பேரு கும்மணி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று ஆண்டவன் கண்ணனால் சுகசாமத்தோடு இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் அம்மா. அண்ணா, நீங்க வாய்த்த வேண்டும். உன் தங்கை வளர வேண்டும் அண்ணா. இருக்கட்டும் அம்மா. அண்ணா, இருந்தாலும் அந்த புறத்தில் என் ஆட்ட காரணம் அண்ணா. நீங்கள் தானிக்காத முன்பு உங்களை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? உங்கள் தாயாதியா விளங்கக்கூடிய சுயோதனன் பாண்டவர்கள் 5 பேர்களும் 5 தேவி திரௌபதி 6 பேரும் சேர்ந்து 8வது வனத்திலே குருமகாரிசி வனத்திலே மூங்கில் உராய்ந்து அதிலே தீப்பற்றி கானக மனத்தில் எரிந்து அதிலே நீங்கள் எல்லோரும் மடிந்து விட்டீர்கள். நீங்க செத்துட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஈமக்கடன் சொல்லும்படியான கர்மாந்திரம் செய்ய போறான். கர்மாந்திரமா? அண்ணா, கர்மாந்திரம் செய்ய போறீங்களா? இவரு செய்ய போறதுலமா? இல்லம்மா, மகாராஜா நீங்க செத்துட்டீங்கன்னு காரியம் வந்து செய்ய போறாரு. அவர் செய்ய போறாராமா? ஆமா ஆமா. என்ன அவங்க செத்துட்டு இருந்தாவது என்ன துரியோதனாதிக்கு செத்துட்டு இருந்தா ஏதோ என் தங்கச்சிகளை பாண்டவர்களுக்கு கொடுத்து விட்டீரே என்று இவங்களுக்கு சம்பளத்தை அந்த கட்டுற உரிமை எனக்கு இருக்குது. ஆமா இருக்குது. நீங்களே செத்துட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டானே, நான் யாருக்கு எடுத்து போய் காட்டுறது? ஆமா, எவ்வளவோ கொண்டு போய் செஞ்சாரு. நாட்டில் இருக்கும் போது சரி, காட்டில் இருக்கும் போது சரி, கருமத்துல கடந்தானே செஞ்சு போட்டோம். அடே, கருமாந்திரத்தை செய்து விட்டால் மீண்டும் பாண்டவர்கள் நாட்டை யாரும் தகுதி கிடையாது. அப்படி செய்து விட்டானால் துரியோதனன் மடிந்தால்தான் என் தங்கை விரித்த கூந்தலை முடிப்பேன் என்று சத்தியம் செய்தார். அதனுடைய கூந்தல் முடிப்பேன் என்று சபதம் கொஞ்ச நாள் செய்யறான். பகல் பூரா எவ்வளவோ சத்தியம் செய்யறான். எப்ப பகல் பூரா அது நிறுத்த வேண்டும். முடியல என்னால. அண்ணா, முழக முடியும். பாடுபட்டு நீங்க அண்ணன் சொல்ல தங்கைக்கு நானா போயும் வார்த்தை போட்டா முடியாது. அவங்க அவங்களா மனசு வச்சாதான் முடியும். அதனாலே ஆண்டவர் லைவராஜாக்கள் இருக்கிறார்களே, அவரிடத்தில் அண்ணா என்னால் முடியாது என்று ஒரு முறை விட்டார்கள். ஆகையினால் தான் உன்னை தேடி வந்தேன். ஆமாம், இப்போ இந்த கருமாந்திரத்தை நிறுத்த வேண்டும். அண்ணா, என்னால முடியுமா? எங்க பதிமார்கள் 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் நிறுத்திட்டு சொல்லுங்க. தங்கை கல்யாணம் அமைச்சா நான் வண்டி நான் சொல்றது.
ஆடவர்களால் முடியாததை ஆமா ஒரு பெண்பால் நினைத்தால் உலகத்திலே எதையும் சாதிக்கலாம் என்று நான் யோசனை செய்துதான் உன்னிடத்தில் வந்தேன். நீ தான் போய் நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும் கேக்குறியா? ஏன்னா இந்த அம்மா எப்படி அஸ்ராபுரத்துக்கு போறது எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த உருவத்தோடு சென்றால் தானே உன்னை திரௌபதி என்று கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த உருவத்தை மாற்றி கூடமுறை கட்டி வைத்து குலத்தியாக வேள்வியிலே பாஞ்சால மகாராஜாவுக்கு நான் பெண்ணாக பிறந்து மகளாக பிறந்து பாண்டவர்களை மனம் புரிந்து நாட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்தேனே அண்ணா. இப்போது முருகன் செய்த கொடுமையினாலே காட்டிலே இருக்கிறேனே. ஆமா அஸ்தினாபுரம் எப்படி செல்வது என்று கேட்கிறாயா? இப்படி குரத்தையாக போக சொல்லினே உங்களுக்கு நியாயமா அண்ணா? போய்தான் ஏன் நமக்கு வேலை முடியும். ஆமா நமக்காக ஈடேறும். ஆகையினாலே ஆமா இந்த உருவத்தை மாற்றி குலத்தியாகத்தான் செல்ல வேண்டும். அப்படி அஸ்தினாபுரம் வீதியிலே சென்றால் நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுங்க அண்ணா. எப்படி அண்ணா? அப்படி குலத்தியாக விதினமாக சென்றால் வாடி கூற கேவலமாக பேசுவாங்களா? நீங்களே சென்றால் அஸ்தினாபுர வீதியிலே சென்றால் ஒருத்தனை எல்லாம் இலக்கணமா பார்ப்பாங்க. என்னப்பா இலக்கணமா பார்ப்பாங்க சாமி. அப்படி இல்லடா. இங்க வாடி ஒருத்தன் சில பேரு நம்மை விட வசதியாக இருப்பவர் ஊழியர் இருந்தால் ஏழப்பட்டவனு பார்த்து வாடி போட்டின்னு சொல்லியா? நீ சொல்லியா கல்லியா கிட்ட வீட்டுல வந்து பாரு எவ்வளவு இருக்கு என்கிட்ட சொல்லியாப்பா? அது முடிஞ்சு போன அது மொத்தம் ஆடு சனி மாட்டு சனி கிடக்கு பெருமை சொல்றேன். என்ன ஆடு மேய்க்கிறது அப்படி சொல்றியா? என் கூட எனக்கு தாத்தா இல்லை மணிகண்டா மாதவா. ஊரிலே வசதி படுத்தவர்கள் ஏழை பார்த்தால் இங்க வாடிடுவாங்க சில பேரு ஓடின்னு சொல்லுவாங்க. எந்த வாடா போடான்னு ஒரு நீ சொல்ற மாதிரி இலக்காரமாக பேசுவார்கள். ஓப்பன் நடக்க மாட்டான். கால் மேல கால் பண்ணு கோபல பத்து தெரியும். எம்எல்ஏ பேர் கூப்பிடுவாங்க அப்பா எல்பாது கூத்தாங்க. சரி ஏமா அப்படி போயாமா வாடினாலும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும்.
போடினாலும் சகிச்சுதான் போடும். ஏன் நம்ம வேலை முடியுதுமே. உலகத்திலே 40 ஆண்டு காலம் வாழ்ந்தவனும் இல்லை. ஆமா 40 ஆண்டுகள் கட்டணும் இல்லை. அதனால போய்தான் ஆகணும். மனசு தளர விடாத அண்ணா. சொல்லிட்டுக்கிற செய் அண்ணா அண்ணா ஓலகிளி உலகத்திலே தாய்மார்கள் ஆமா சின்ன குழந்தை கை குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆமா சின்ன சின்ன குழந்தைங்க அதுங்க அழும். ஆமா அழுகின்ற போது இந்த ஓலையில கிரிக்கி நமக்கு தெரிஞ்சே இருந்தது. ஆமா இப்பதான் கால் கேட்க அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் தகரம். ஆமா இப்ப எல்லாம் அதெல்லாம் இப்போ வந்தது. அந்த பண ஓலையில கிரிகிழிப்பை செய்து அதை இப்படி அசைக்கினால் அதுல இருந்து ஓசை வரும். ஆமா அந்த ஓசை பார்த்தா குழந்தைங்க அழுவு நிறுத்திடும். அது போல அப்பேற்பட்ட ஓலை தாய்மார்கள் வாங்குவார்கள். பழப்பும் போகும். அண்ணா பாவி பச்சை பாவி பச்சை குத்தரமா அண்ணா குத்தரமா அண்ணா அஸ்திராபுரத்திலே சென்றால் ஏன்னா குரத்திக்கு உண்டான வேலை மட்டும் செஞ்சுதான் ஆகணும். வைக்கணும், செம்மண் வைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். சரணம் பண்ணா அப்படி செய்தால்தான் உன்னை குரத்தி என்று எல்லோரும் குரத்தி என்று எல்லோரும் அப்பதான் குரத்தி வந்துக்கிறா அப்படி குரத்தின்னு நம்புவாங்க. அப்படி போனால் சொந்தக்காரலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு சொந்தக்காரனா அண்ணா அந்த படுபாவி பூமியிலே மடியாத முன்பு எப்படி அஸ்தினாபுரத்துக்கு செல்ல முடியும்? மடிந்தால்தான் மார்பேறி விரித்த குதிரை முடிப்பேன் செய்தார். சபதம் வைத்திருக்காங்க. அவர் 4வது முன்பு நான் எப்படி செல்வேன்? ஆமா திரௌபதியாக
திரௌபதியாக போக வேண்டாம். குலத்தியாக சொன்ன ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆமா ஆகினாலே இதே ததியாக ஓடுகின்ற யமுனா நதிக்கரைக்கு சென்று ஆண்டவன் கண்ணன் என்ற ஜலத்திலே கண்ணா மணிவண்ணா கோவிந்தா வாசுதேவா ஜனார்த்தனா வென்றி யமுனா நதியிலே ஒரு மொழிகை ஆனால் நீ பார்ப்பதற்குள்ளாக இந்த அழகான உருவம் மாறி எனை போலே நீலமேக சாமலரும் அழகாக தோன்றும். புரிகிறதா? அடுத்தபடியாக அதே யமுனா நதியிலே பார்க்கடலே பள்ளி கொள்ளும் பரந்தாமா ஜனார்த்தனா வாசுதேவா வென்று மீண்டும் ஒரு எழுந்தால் நீ பார்ப்பதற்குள்ளாகவே உன் சிரசிலே தானாக சுழலக்கூடிய குடக்குடை உண்டாகும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. கண்ணன் அருளால் வந்துவிடும். ஆகட்டும் அண்ணா. அடுத்தபடியாக அஸ்தினாபுரத்திலே உன்னை 366 வீதிகளும் ஓடி வா என்று அசுரர்கள் செய்தார்கள் அண்ணா. இழுத்து வரச் செய்து அத்திரபுரம் செய்தார்களே. அப்பேற்பட்ட கொடிய பாவிகள் இருக்கும் இல்லத்திலே எப்படி அண்ணா போவது? போவேன் என்று கேட்கிறாயா? ஓட போறத உன்னை அனுப்பி நான் தனியா இருப்பேனா? ஆண்டவன் கண்ணன் வருமானம் பார்ப்பேனா? மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக இந்த ஆண்டவன் கண்ணனை குழந்தை ரூபத்திலே நினைத்து பாலா கிருஷ்ணா என்று எனக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடியானால் ஆமாம் நானும் இந்த உருவத்தை மாற்றி உன் மடியிலே தவழ்ந்து வெளியிடும் திருக்குழந்தையாக தளவாளம் செய்வேன். 2 பேருமே மாதவா சுவாமி 2 பேருமே அஸ்தினாபுரம் சென்று கருமாந்திர திருத்தலாம். இந்த கருமாந்திர வேண்டும். யாருக்கு சொல்றியோ சொல்லியோ ஆமா கௌரவர்களின் தேவிகள் இருக்கிறார்களே 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஓரகத்தி பாருங்க. அவங்க குறி கேட்பாங்க. அவர்கள் கேட்கும் புரியலே. நீ எதை சொல்றியோ சொல்லலையோ எனக்கு தெரியாது. என்ன சொல்லணும்? பாண்டவர் கானகத்திலே இறக்கவில்லை. உயிரோடு தான் இருக்கிறார்கள். இன்னும் 1 வருடம் 6 மாத காலம் சென்றால் நாட்டிற்கு வரப்போகிறார்கள். பாண்டவர் கரத்தால் உடைய கணவன்மார் 100 பேரும் மடிவது உண்மை. புரியுதா? நீங்க 100 பேரு தாலியா இருக்க போறது உண்மை. விரித்த கூந்தலை திரௌபதி முடிப்பது உண்மை. 100 பேரு சாவ போறாங்க, தாலியா இருக்க போறீங்கன்னு சொல்லு. அப்புறம் கர்மாத்தை முடிச்சிருவாங்க. புரியுதா? சிந்தனை அங்க வச்சு சொல்லு. போலாம்.